வெல்கம் டு நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. நம்மளுடைய நீட் பிஜி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் நிறைய குரீஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நீங்கள் டாக்டர்ஸ் இந்த வருஷம் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து கவுன்சிலிங் பற்றின அப்டேட்டை தமிழில் தெளிவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 27ஆம் தேதியிலிருந்து மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி, அதாவது MCCயுடைய ஆன்லைன் நீட் பிஜி மெடிக்கல் கவுன்சிலிங் 2023க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின ஒரு டெமோ வீடியோ தான் அந்த வீடியோ. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3.5 years நம்ம பெய்ட் கவுன்சிலிங் பிஜிக்கு கொடுத்துருக்கோம். இது 4வது பேட்ச்சு. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இருக்குது, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி டைமிங் நெருங்கிருச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரியே ஸ்டேட் கவுன்சிலிங் இன்னும் 10 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா உடனே என்ரோல் ஆகிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது MCC ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார் பண்ணுறது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இது லாஸ்ட் இயரோடைய அந்த ஒரு டெமோ தான். இந்த வருஷத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம். எப்படி வெப்சைட்டுக்கு போய் பண்ணணும்னா, MCCக்கு 27ஆம் தேதி ஓப்பன் ஆகும்போது நமக்கு MCC வெப்சைட் போனோம்னே பிஜிக்கு போனீங்கன்னா பிஜி கவுன்சிலிங்க்கு நியூ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே போனீங்கன்னா கீழே அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு என்னென்னா, உங்களுடைய ரோல் நம்பர், நீங்கள் நீட் ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டை வச்சுட்டு உங்களுடைய ரோல் நம்பர் என்னவோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஐடி, கேண்டிடேட்ஸ், டாக்டருடைய நேமு, அவங்களுடைய அம்மாவுடைய அதாவது மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கீழே இருக்கக்கூடிய கேப்ஸா கூட கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்பு. ஓகேவா? இது எல்லாமே உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஸ்பேஸ் விடுறதோ டாட் வைக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் MCC சர்வர் உங்களுடைய NTA, அதாவது நேஷ்னல் போர்டிலேருந்து NBAலேருந்து உங்களுக்கு சிங்க் பண்ணி உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நேமு எல்லாமே, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே இது பெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பின்னை நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். ஓகேவா? உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் நேஷ்னல் போர்டு அதாவது நீட் எழுதும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம், ஏன்னா அவங்க சர்வர் சிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு கேட்கும். கிரியேட் பாஸ்வேர்டை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு இது அடுத்த ஸ்டெப்பு. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எங்கே போகும்னா, உங்களுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு மொபைலுக்கும் அல்லது இமெயில் ஐடிக்கு 2 இதில் ஏதாவது ஒன்றுக்கு வரும். ஏதாவது மொபைலில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ 2லேயுமே OTP வரும். அதில் ஏதாவது ஒரு OTP இந்த இடத்துல என்டர் பண்ணி கீழே இருக்க கேப்ஸா கொடுத்துட்டு ஃபைனல் வெரிஃபை சப்மிட்ன்றதை கொடுத்துடணும். இது அடுத்த ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் வரும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் காமிக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் டீட்டெயில்ஸ், செலெக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபைனல் சப்மிட். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் கொடுக்கணும். ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். இதில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிருக்கும். நீங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அது ஒரு சில கம்யூனிகேஷனுக்காண்டி, அதனால் இதை வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய ஜெண்டர் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய நேஷ்னாலிட்டி, நீங்கள் ரிலிஜன் என்னவோ, OBC, NCL அண்டர்சர்வை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், இல்லை நோ கொடுத்துருங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் எஸ் என்னன்றது கொடுத்துருங்க. ஆன் ஃபோர்ஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூட், அதாவது AFMCக்கு நீங்கள் அந்த கோட்டா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கோட்டாக்கு எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுடைய குவாலிஃபிகேஷன், MBBS நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாஸ்ட்டு கொடுத்துருங்க. எந்த இயரில் பாஸ் ஆனீங்க, உங்களுடைய டிகிரியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ஃபைனல் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குங்களா அது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜ்ன்றது கொடுத்துருங்க. இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து உங்களுடைய இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ், நீங்கள் CRI எங்கே பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய இன்ஸ்டியூஷன் நேமு, CRI உங்களோட இன்டர்ன்ஷிப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க, அந்த 1 இயர்க்கான டேட்ஸை உங்களுடைய CRI சர்டிஃபிகேட்டை பார்த்து
அப்படியே என்டர் பண்ணிடுங்க. இது ஒரு ஸ்டெப்பு. அது முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு ஆப்ஷன். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆல் இந்தியா கோட்டா 4 ஆப்ஷன் காமிக்கும். ஆன் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, டிஎன்பி, இந்த 4 ஆப்ஷன் காமிக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் காமிக்கும்போது நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 26,000 அதாவது அன்ரிசர்வ்டு இவிஎஸ் 26,000. ஸோ 1,000 வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, அதாவது 25,000 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே இது வந்து நீங்கள் ஆல் இந்தியா செலக்ட் பண்ணும்போது டிஎன்பி செலக்ட் பண்ணிங்கன்னா இதே ஃபீ தான் வரும், இதே இது தான். சப்போஸ் நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் செலக்ட் பண்ணுறீங்க, ஆல் இந்தியா டீம்டு நேஷ்னல் போர்டு, அப்போ வந்து 2,05,000, 2 லட்ச ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, 5,000 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு அன்ரிசர்வ் இவிஎஸ் கேட்டகரி. இதே நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி, ஸோ இந்த கோட்டாவில் வரவங்களுக்கு ஆல் இந்தியா டீம்டு, ஸோ சாரி இது டிஎன்பி மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா 10,500, 10,000 ரீஃபண்ட் பண்ணுவாங்க, 500 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். இதே இது வந்து நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி சேர்த்து செலக்ட் பண்ணுறீங்க எல்லாமே அப்படின்னா 2,05,000. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை 2 கேட்டகரிக்குமே சேம் அமௌண்ட் தான். ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கான அமௌண்ட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் பே பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு கடைசியாக வரும். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு? நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சிட்டிங்க, டீட்டெயில்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா உங்களுடைய நேஷ்னல், அதாவது நேஷ்னல் போர்டிலேருந்து, என்பியிலேருந்து வரும். ஏன்னா அவங்களுக்கு நீட் பிஜி கண்டக்ட் பண்ணுறது அவங்க தான். அவங்களுடைய சர்வர்லேருந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே, உங்களுடைய ஃபோட்டோ மனக்கட்டும், நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷனில் செக்குன்றதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு வரும்போது தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து சாய்ஸ் பில்லிங் வந்து ஸோ உங்களுக்கு 28ஆம் தேதிக்கு மேலே தான் சீட் மேட்ரிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் பில் பண்ணுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் பில்லிங் பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இது டெமோ வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணுறாங்க லாஸ்ட்டு 3 months. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.